கேள்வி இருக்கு. அது அப்படி சரித்திரம் போயிட்டே இருக்கும். மிக முக்கியமான கேள்வியாக, மையமான கேள்வியாக மட்டும் 2 கேள்வி எடுத்துக்கணும். நான் ஒரு 13 கேள்விகள் தயாரித்து கொண்டு வந்தேன். அது 30-40 இருக்கு. இந்து மத தீவிரவாதிகள், அப்புறம் RSS இவங்கெல்லாம் கேட்கிற கேள்வியில அது பெரிய வால்யூமே போட்டுட்டு அவங்க போட்டுட்டு இருக்காங்க. நான் வைக்கக்கூடிய நினைப்போ, இந்த சல்மான் ருஷ்டி அவருக்கு இப்படி ஒரு பெரிய கொலைபாதக தூக்கத்தை, ஒரு மரண தண்டனையை கொடுத்து தீர்ப்பளித்து உலக நாடுகளுக்கெல்லாம் ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு மிக தீவிரமான வன்மையான தண்டனையை அவருக்கு நீங்க கொடுத்திருக்கணுமா? நபிகள் நாயகம் இப்படித்தான் மன்னிக்கும் குணமற்று இருந்தாரா? இப்படி யாரையும் என்னை விமர்சனம் செய்தால் அவர்களை நீங்கள் தலையை துண்டித்து விடுங்கள், உயிரை போக்கி விடுங்கள் என்று எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? சொல்லல. அவர் கருணை வடிவமானவர். தனது இனத்துக்கு காலங்காலமாக தன்னை எதிர்த்துக் கொண்டிருந்த, தன்னை வன்மையாக தாக்கிய இனத்தைச் சேர்ந்த ஒரு பிணம், யூதனுடைய பிணம் தூக்கி போகிற வழியை பார்த்து நபிகள் பேசிக் கொண்டிருந்த நபிகள் எழுந்து நின்று இறுதி அந்த பிணம் தாண்டி போகிற வழி அஞ்சலி செலுத்தி விட்டு அமர்ந்தார் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கிறது, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா சல்மான் ருஷ்டி இஸ்லாம் மதத்தை விமர்சனம் பண்ணுகிறார். அதை எப்படி கடுமையா தாக்கிட்டாரு, ஐயோ எங்களை இப்படி பேசலாமா, நீங்க நியாயப்படுத்துறீங்களான்னு நீங்க என்ன கேட்கக்கூடாது. ஆனா இது என்று நீண்ட நாள் சந்தேகம். சல்மான் ருஷ்டிக்கு நீங்கள் கொடுத்திருக்க தீர்ப்பு இருக்கிறது, அது இந்த வளர்ந்து வருகிற நவீன யுகத்தில் மனித குலத்தின் மீது, நீங்கள் விமர்சனத்தின் மீது, ஜனநாயக நெறிமுறைகளின் மீது உங்களுக்கு சரியான அழுத்தமான பிடிப்பு ஏற்படவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. இதுல என்னுடைய அணுகுமுறை நிலைப்பாடு ஐயா சொன்ன மாதிரி தான். ஏன்னா அவரு சாத்தானிக் வெர்சஸ் ஒரு நூல் எழுதினாரு, சாத்தானிய வசனங்கள். அதாவது திருமறை குர்ஆன் இருக்குது, அது சாத்தான்கிட்ட உள்ளதுதான், இறைவன்கிட்ட வந்தது இல்லை அப்படிங்கிறது அந்த நூலுடைய தலைப்பு. அது மாதிரியான செய்திகளை தான் அவர் எழுதியிருந்தாரு. அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா, நாங்க அது வேதம் முழுவதும் சாத்தான் என்று சொல்லி அதுக்கு நூலுக்கு அவன் சொன்ன ஒவ்வொரு வரிக்கு வரி பதில் கொடுத்து நூல் வெளியிட்டோம், இலவச வெளியீடு. அது தவறான வாதம், ஒண்ணுமே உருப்படியான வாதம் ஒன்றும் கிடையாது. அந்த வாதத்தை இந்த மாதிரி விளக்கத்தின் மூலமாகவே முறியடிக்கிறதான் சரியான அணுகுமுறை. அதுல தண்டனை கொடுத்தார்கள் என்று சொல்வதில் இங்க இருக்கக்கூடியவர்கள் மீது நீங்க குற்றத்தை பற்ற முடியாது. இங்க உள்ளவங்க யாரும் கொடுக்கல, அல்ல இந்தியாவில் உள்ள எந்த ஒரு அறிஞர்களும் அது மாதிரியான ஒரு பத்துவாவும் கொடுக்கல சல்மான் ருஷ்டிக்கு எதிராக. அதுல என்ன அங்க நடக்கிறதா குறித்தளவு இருந்துட்டு இருக்காங்க, அங்க உள்ள முஸ்லீம்களாக கொடுத்தாங்கன்னா கிடையாது. ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சாரா